நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என் பெயர் பவானி. எனக்கு படிப்பு ஏறவில்லை என்பதால் பெரிதாக நான் படிக்கவில்லை. 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்திருந்தேன். எனது பெற்றோர்களும் படிக்காதவர்கள். கூலி வேலைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். எனவே வீட்டில் வறுமைக்கு பஞ்சமில்லை. பள்ளிக்கூடம் செல்லாமல் நான் என் அம்மாவுடன் சேர்ந்து வயலில் களையெடுக்கும் வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். நானும் வேலை பார்த்ததால் அதில் வரும் பணம் வீட்டிற்கு சிறிய உதவியாக இருந்தது. வருடங்கள் ஓடியது. எனக்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தனர். என்னைப் போலவே எனக்கு பார்த்த பையனும் பெரிதாக படிக்கவில்லை. கல்லூரிக்கு சென்று படிக்கவில்லை. 12ஆம் வகுப்பு வரை படித்திருந்தான். ஆனால் என்னை விட அதிகமாக படித்திருந்தான். அவன் பெயர் நவீன். அருகில் இருந்த கம்பெனியில் 12ஆம் வகுப்பு முடித்த உடனேயே வேலைக்கு சேர்ந்துள்ளான். அன்றிலிருந்து 8 வருடங்களாக அதே கம்பெனியில் வேலை பார்த்து வருகிறான். அவனுக்கு கம்பெனியில் நல்ல பெயர் உண்டு. நவீனுக்கும் அவனது வீட்டாருக்கும் என்னை பிடித்திருக்க திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தனர். நானும் அவனை திருமணம் செய்து கொண்டேன். எங்களது வாழ்க்கை இனிதாகவே சென்று கொண்டிருந்தது. எங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு ஆதவன் என்று பெயரிட்டோம். ஆதவனுக்கு தற்போது 3 வயது. இந்த வாழ்க்கையில் எனக்கும் நவீனுக்கும் சின்ன சின்ன சண்டைகள் வந்துள்ளது. நவீன் திருமணம் முடிந்த 1 வருடத்திலேயே என்னை பிடிக்காதது போல் நடந்து கொண்டான். நான் நவீனிடம் சண்டை போடுவதால் தான் இவன் தன்னிடம் இவ்வாறு நடந்து கொள்கிறான் என்று நினைத்து முடிந்தவரை அவனிடம் சண்டை போடாமல் இருக்க முயற்சி செய்தேன். ஆனாலும் அவனிடம் எந்த மாற்றமும் இல்லை. வேலைக்கு சென்றுவிட்டு வாரந்தோறும் சம்பள பணம் கிடைத்தவுடன் வீட்டிற்காக குறிப்பிட்ட தொகையை கொடுத்து விடுவான். நான் அதை வைத்து வீட்டு செலவுகளை எல்லாம் கவனித்துக் கொள்வேன். கம்பெனி வேலையாக எப்போதாவது என் கணவன் வெளியூர் செல்வான். அப்படி ஒரு முறை 1 வாரம் வெளியூர் செல்ல வேண்டி இருப்பதாக என்னிடம் சொல்லிவிட்டு சென்றிருந்தான். கம்பெனியில் தன்னுடன் வேலை பார்த்து வந்த வானதி என்ற பெண்ணை 2வதாக திருமணம் செய்து கொண்டு 1 வாரம் அவளோடு வெளியூரில் அவனது நண்பன் வீட்டில் குடும்பம் நடத்திவிட்டு எங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தான். என் கணவன் இன்னொரு பெண்ணோடு வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தேன். அதுவும் புதிதாக திருமணம் முடிந்த ஜோடி போல் இருவரும் கைகோர்த்து கொண்டு வருவதை பார்த்தவுடன் என் மனம் படபடவென்று அடிக்க ஆரம்பித்தது. அவனிடம் யார் இவள் என்று கோபத்தில் கத்தினேன். அவனோ சாதாரணமாக என்னுடைய மனைவி, நீ எப்படி எனக்கு மனைவியோ அதே போல் இனி இவளும் எனக்கு மனைவி என்றார். நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு எப்படி மனம் வந்தது என்று அழுது கொண்டே அவனிடம் கேட்டேன். அவனோ, உன்னை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காமல் போய்விட்டது. உன்னோடு வாழ்வதே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது. நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்ற ஒரே காரணத்திற்காகவே இந்த வீட்டில் இருக்க அனுமதிக்கிறேன். நான் 2வது திருமணம் செய்தது உனக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக நீ இந்த வீட்டை விட்டு வெளியேறலாம் என்று சொல்லிவிட்டு தன் 2வது மனைவி வானதியை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றான். நான் என் கணவனிடம் கோபித்துக் கொண்டு என் அம்மா வீட்டிற்கு சென்று விட்டேன். அங்கு அவர்களது நிலைமை என் நிலைமையை விட மிகவும் மோசமாக இருந்தது. எனக்கு 2 தங்கைகள் இருந்தனர். என் தங்கைகளுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும். அதற்காக அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். 2 நாட்கள் நான் அங்கேயே தங்கியிருந்தேன். என் அம்மாவிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொன்னேன். என் அம்மாவோ, உன் கணவன் 2வது திருமணம் செய்யாமல் ஒரு பெண்ணுடன் பழகி அவளுடன் ஊர் சுற்றி கொண்டிருக்கிறான் என்றால் கூட ஊர் பெரியவர்களை வைத்து ஏதாவது பேசி பார்க்கலாம். ஆனால் அவன் திருமணம் செய்து அந்த பெண்ணை வீட்டிற்கே அழைத்து வந்து விட்டான். இனி என்ன செய்ய முடியும்? அவனை பஞ்சாயத்தில் நிற்க வைத்தாலும் உன்னை வேண்டாம் என்றுதான் சொல்வான். அவளை வேண்டாம் என்று எப்போதும் சொல்ல மாட்டான். பேசாமல் நீ அவனோடு வாழ்வதற்கு ஏதாவது வழி இருந்தால் பார் என்று சொல்லி முடித்தார். இது அனைத்தும் அவரது இயலாமையால் வந்த வார்த்தைகளே ஒழிய என் கணவன் செய்தது சரி என்று ஒத்துக்கொண்டதால் வந்ததல்ல என்பது எனக்கு தெளிவாக புரிந்தது. என்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி அடுத்த நாள் நான் என் கணவனின் வீட்டிற்கு வந்தேன். அப்போது என் கணவன் வெளியே சென்றிருந்தான்.
வீட்டில் என் கணவனின் இரண்டாவது மனைவி வானதி மட்டுமே இருந்தாள். நான் அவளை கண்டுகொள்ளாமல் வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். அவள் மகாராணி மாதிரி கட்டிலில் படுத்துக்கொண்டு என்ன சமைக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவு போட்டாள். என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளிடம், ஏய், என்ன இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே சமைச்சு சாப்பிட்டுக்கோ. நான் எதையும் உனக்கு சமைத்து கொடுக்க மாட்டேன் என்று கத்தினேன். ஆனால் அவளோ, அப்படியா, என் கணவர் வந்த பிறகு உன்னை இந்த வீட்டை விட்டு அடித்து விரட்டுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன். அப்போது யார் வீட்டிற்கு சென்று யாருக்காக சமைக்கிறாய் என்பதை பார்க்கலாம் என்றாள். அன்று இரவு நவீன் 7 மணிக்கு மேல்தான் வீட்டிற்கு வந்தான். அவள் சொன்னபடியே என் கணவனிடம் என்னை பற்றி பேசினாள். வீட்டு வேலைகள் அனைத்தையும் நான் தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாள். உனக்கும் இவளுக்கும் சமைத்து போடவா நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்று சொல்லிக்கொண்டே கண்ணை கசக்கினாள். என் கணவன் என் பக்கம் திரும்பி என்னை முறைத்தான். மேலும் என் கணவனிடம், இந்த வீட்டில் அனைத்து வேலைகளையும் உன் முதல் மனைவிதான் செய்ய வேண்டும் என்றாள். இவள் என்னை கொடுமைப்படுத்துவாள் போல் தெரிகிறது. நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று சொல்லி அழுதாள். உடனே என் கணவனும் என் அருகில் வந்து, எதற்காக நீ வானதியிடம் இப்படி பேசுகிறாய்? இந்த வீட்டில் உனக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை இவளுக்கும் இருக்கிறது. ஏன், அதைவிட இவளுக்கு அதிகமான உரிமை இருக்கிறது. இந்த வீட்டில் பாவம் என்று உன்னை வைத்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொள். இதே மாதிரி இனிமேல் நடந்து கொள்ளக்கூடாது. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. மாட்டேன் என்று வானதியிடம் ஏதாவது பிரச்சனை செய்தாய் என்றால் உன்னை நான் இந்த வீட்டை விட்டு விரட்டி விடுவேன் என்றான். அதற்கு மேல் அவனிடம் பேசுவதற்கு எனக்கு விருப்பமில்லை. நான் வீட்டு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன். அவள் என்னை பார்த்து ஏளனமாக சிரித்துக் கொண்டிருந்தாள். அதன் பிறகு வீட்டில் அவளால் நான் மிகவும் கஷ்டப்பட வேண்டியிருந்தது. முன்பு ஒவ்வொரு வாரமும் பணம் கொடுப்பான். தற்போது வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு கூட எந்த பணமும் அவன் எனக்கு தருவதில்லை. அனைத்தையும் அவனது இரண்டாவது மனைவியிடமே கொடுத்து விடுவான். மேலும் அந்த வானதியிடம், இவளுக்கு வேண்டியதை வாங்கிட மட்டும் பணத்தை கொடு. இவளிடம் பணத்தை கொடுக்காமல் முடிந்தால் நீயே அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடு. அதோடு நீ இவளை கண்காணிக்க வேண்டும். இவள் என்ன செய்கிறாள் என்பதை பார்த்துக்கொள். அப்படியே அவளுக்கு வேண்டிய பணத்தை கொடுத்தாலும் அதற்கு சரியான கணக்கை வாங்கிவிடு என்று சொல்லியிருந்தான். வானதியிடம் சென்று பணத்தை வாங்குவதற்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. வேறு வழியில்லாமல் அவளிடம் பணம் கேட்கும்போது அவள் மிகவும் ஏளனமாக நடத்தினாள். என்னை வீட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதே அவளின் எண்ணமாக இருந்தது. வேறு வழியில்லாமல் நான் வேலைக்கு செல்வது என்று முடிவெடுத்தேன். 4 தெரு தள்ளி இருந்த ஒரு பெரிய பங்களா ஒன்றில் வீட்டு வேலை செய்வதற்காக ஆட்கள் வேண்டும் என்று கேள்விப்பட்டேன். வீட்டு வேலை கேட்டு அவர்களை சந்தித்தேன். அவர்கள் என்னை பற்றி விசாரித்துவிட்டு பாவப்பட்டு வேலைக்கு சேர்த்து கொண்டனர். காலையில் வேகமாக என் கணவன் மற்றும் அவனது இரண்டாவது மனைவிக்கு தேவையானவற்றை சமைத்து வைத்துவிட்டு வேலைக்கு சென்று விடுவேன். அங்கே சென்று சமையல் வேலைகள் அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வருவேன். கொஞ்ச நேரம் ஓய்வாக இருக்க முடியும். அந்த நேரத்திலும் வானதி ஏதாவது தொந்தரவு செய்து கொண்டே இருந்தாள். வேறு வழியில்லாமல் அவளுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தேன். பேசாமல் எங்காவது சொல்லிக்கொள்ளாமல் ஓடிவிடலாமா என்று கூட எனக்கு தோன்றும். என்னுடைய ஒரே மகனுக்காக அந்த வீட்டில் இருந்தேன். நான் வேலைக்கு சென்ற வீட்டில் அம்மா, அப்பா மற்றும் அவர்களுக்கு ஒரே மகள். அவர்களது மகளின் பெயர் மனிஷா. மனிஷா என்னிடம் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். என்னுடைய சமையல் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. அந்த வீட்டிற்கு வேலைக்கு செல்லும் போதுதான் மனம் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். எப்போது வேலைக்கு சென்றாலும் என் மகனையும் என்னுடன் அழைத்து சென்று விடுவேன். அந்த ராட்சசியிடம் என் மகனை விட்டுவிட்டு வர எனக்கு மனமில்லை. எனக்கு எப்போதாவது பணம் தேவைப்படுகிறது என்றால் மனிஷாவிடம் கேட்டு வாங்கிக் கொள்வேன். பிறகு மாத ஊதியத்தில் கழித்துக் கொள்வார்கள்.
ஒரு சில நேரம் முன்பணம் வாங்கியதை கழிக்காமல் முழு சம்பளத்தையும் கொடுத்து விடுவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் என் மீது பிரியமாக இருந்தார்கள். மனிஷாவுக்கு நான் வேலைக்கு சேர்வதற்கு முன்பாகவே மாப்பிள்ளை பார்த்து பேசி முடித்திருந்தனர். மனிஷா திருமண குறிப்பில் மகிழ்ச்சியாக இருந்தார். அவரது திருமணம் நான் வேலைக்கு சேர்ந்து 3 மாதம் கழித்து நடந்து முடிந்தது. மாப்பிள்ளை பெங்களூரில் ஐடி வேலையில் இருக்கிறார். திருமணத்திற்கு பிறகு மனிஷாவும் பெங்களூருவில் சென்று மாப்பிள்ளையோடு செட்டில் ஆகிவிட்டார். என்னையும் உடன் வருமாறு அழைத்தார். நான் வரவில்லை என்று சொல்லிவிட்டேன். மனிஷாவுக்கு அதில் கொஞ்சம் வருத்தம் இருந்தது. நான் அந்த வீட்டில் மனிஷாவின் அம்மா அப்பா 2 பேருக்கு மட்டுமே சமைத்துக் கொண்டிருந்தேன். வீட்டை சுத்தப்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து வேலைகளையும் நான் செய்து கொடுத்தேன். அவர்களும் என் மீது பிரியமாகவே இருந்தார்கள். 1 மாதம் கழித்து மனிஷா அம்மாவை பார்ப்பதற்காக வீட்டிற்கு வந்திருந்தார். அப்போது என்னை பற்றியும் என் மகனை பற்றியும் அனைத்தையும் தெரிந்திருந்த மனிஷா என்னிடம் வந்து பேசினார். நீ எதற்காக உன் கணவனோடு இருந்து கஷ்டப்படுகிறாய்? பேசாமல் என்னுடன் வந்துவிடு. பெங்களூருவில் நீ என்னுடைய வீட்டிலேயே இருந்து கொள்ளலாம். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளையும் நீயே பார்த்துக்கொள். உன் மகனை அங்கே ஒரு பள்ளியில் சேர்த்து படிக்க வைத்துக் கொள்ளலாம் என்றார். மேலும் அங்கே நாங்கள் வேலைக்கு ஏற்பாடு செய்திருந்த பெண்ணின் சாப்பாட்டை என்னால் சாப்பிட முடியவில்லை. 1 மாதத்தில் 3 பேரை மாற்றிவிட்டோம். எனக்கு ஒரு தடவை உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. நீ வந்தால் கண்டிப்பாக எனக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்றார். எனக்கு மனிஷாவை பார்க்க பாவமாக இருந்தது. நான் என் கணவனிடம் கேட்க வேண்டும், அவனிடம் கேட்டுவிட்டு சொல்கிறேன் என்றேன். ஆனால் மனிஷாவோ, உன் கணவனிடம் எதற்காக கேட்க வேண்டும்? அவன் 2வது திருமணத்தை உன்னை கேட்டுத்தான் செய்தானா? என்னை கேட்டால் நான் அவனுக்கு சரியான தண்டனை கொடுக்காமல் விடமாட்டேன் என்றார். அதற்கு மேல் மனிஷாவிடம் பேசாமல், நான் 2-3 நாட்களில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு வந்தேன். அன்றைய இரவு என் கணவனிடம் பெங்களூருக்கு வீட்டு வேலைக்காக செல்வதை பற்றி சொன்னேன். அவனோ, உன்னை எங்கும் அனுப்ப முடியாது. அங்கு சென்று நீ எவனையாவது வைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறாயா? ஒழுங்கு மரியாதையாக என் சொல்லை கேட்டு இந்த வீட்டில் வேலைகளை பார்த்து கொண்டு இங்கேயே இருப்பதற்கான வழிகளை பார் என்று கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி என்னை திட்டினான். அதன் பிறகு அவனும் அவனது 2வது மனைவியும் அவர்களது அறைக்கு சென்று விட்டனர். அங்கே அந்த வானதி கணவனிடம் அவள் போனால் போகட்டும், நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்று சொல்லியிருக்கிறாள். ஆனால் என் கணவனோ, அவளை வீட்டு வேலைக்காகத்தான் வைத்திருக்கிறேன். இந்த வீட்டில் அவள் வேலைக்காரியாகத்தான் இருக்கிறாள். அவள் சென்று விட்டால் வீட்டு வேலைகளை நீ கவனிக்க வேண்டியிருக்குமே என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் அவளோ, வீட்டு வேலை எனக்கு ஒன்றும் பெரிதல்ல, நான் நன்றாகவே சமைப்பேன். இந்த வீட்டை விட்டு அவளை விரட்டுவதற்கு நல்ல தருணம் கிடைத்திருக்கிறது. அவளை விரட்டி விடுங்கள் என்றாள். அப்போதுதான் நான் உங்கள் மனைவியாக இந்த சமூகத்தில் வாழ முடியும் என்று சொல்லி அவனை சம்மதிக்க வைத்தாள். அடுத்த நாள் காலையில் என் கணவன், நீ பெங்களூருக்கு செல், ஆனால் எப்போதும் இங்கு திரும்பி வரக்கூடாது. நான் தான் உன் கணவன் என்று எப்போதும் உரிமை கொண்டாடக்கூடாது என்று சொன்னான். அவனுக்கு மகன் மீது சிறிது கூட பாசம் இல்லை. நான் ஒரு வழியாக இவனை விட்டு சென்றால் போதும் என்று மனதில் நினைத்து கொண்டேன். அன்று நான் வேலை பார்க்கும் வீட்டிற்கு சென்று மனிஷாவிடம் நானும் பெங்களூருக்கு வருகிறேன் என்று சொன்னேன். மனிஷாவுடன் நான் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக சொல்லியிருந்தார். உனக்கு வேண்டிய பொருட்களை எடுத்துக்கொள் என்று என்னிடம் சொல்லி வைத்திருந்தார். அன்றிலிருந்து 1 வாரத்தில் அங்கிருந்து நாங்கள் கிளம்புவதாக இருந்தது. என் மகனை என் கணவனின் கண்ணில் படாமல் வளர்க்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு என்று நான் நினைத்து கொண்டேன். என் உடைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினேன். நான் எனது வீட்டிலிருந்து கிளம்பும் போது கூட அந்த வானதி என்னிடம் வந்து, எப்படி உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டேன் பார்த்தாயா? போ, எங்காவது போய் செத்து போ என்றாள். என் கண்களில் வழிந்த கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டேன். நான் பெங்களூருவில் எந்த ஊரில் இருப்பேன் என்பது பற்றி எதையும் என் கணவன் கேட்டுக்கொள்ளவில்லை. என் கணவனின் 2வது மனைவி வானதி எதையோ சாதித்தது போல் சிரித்து கொண்டிருந்தாள்.
நானும் அவளை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி என் முதலாளி அம்மாவின் வீட்டிற்கு சென்றேன். அங்கு சென்ற பிறகு நானும் மனிஷாவும் வெளியே சென்றுவிட்டு வந்தோம். அதன் பிறகு நாங்கள் அவர்களுடைய காரில் அங்கிருந்து கிளம்பி பெங்களூரு நோக்கி பயணித்தோம். நான் சென்ற பிறகு என் கணவன் தன் மனைவியிடம், நீதான் என் முதல் மனைவி, இனிமேல் உனக்கு மட்டுமே இந்த வீட்டில் அனைத்து உரிமைகளும் உள்ளது என்று கொஞ்சிக் கொண்டிருந்தான். அப்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. என் கணவன் சென்று கதவை திறந்தபோது அதிர்ந்து போனான். கதவின் வெளியே காவலர்கள் நின்று கொண்டிருந்தனர். காவல் நிலையத்திற்கு வருமாறும் உங்கள் மீது புகார் வந்துள்ளது என்று சொல்லி என் கணவனை அழைத்து சென்றார்கள். நான் கிளம்பும் போது ஏன் ஏளனமாக சிரித்தேன் என்று வானதிக்கு புரிந்துவிட்டது. அந்த நவீனை நம்பி வந்து ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சீரழித்த அந்த வானதி இப்போது நடுத்தெருவில் நின்றாள். காவல் நிலையத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் என் கணவனிடம் விசாரித்துவிட்டு அவனை கைது செய்வதாக சொன்னார்கள். எதற்காக என்னை கைது செய்தீர்கள் என்று கணவன் கேட்டதற்கு, முதல் மனைவி இருக்கும்போது இரண்டாவதாக ஒரு பெண்ணை திருமணம் செய்வது சட்டப்படி குற்றம். இரண்டாவதாக நீ ஒரு பெண்ணை திருமணம் செய்ததற்கான அனைத்து ஆதாரங்களும் எங்களிடம் உள்ளது என்றார். நீயும் அதை ஒத்துக்கொண்டாயே என்றார். நான் இரண்டாவதாக திருமணம் செய்தது இருக்கட்டும் சார், என் மீது புகார் கொடுத்தது யார்? யார் புகார் கொடுத்தாலும் கைது செய்து விடுவீர்களா என்று என் கணவன் காவலரிடம் அதிகாரமாக கேட்டான். டேய் நாயே, யாருடா புகார் கொடுப்பா? உன்னோட பொண்டாட்டி பவானி தாண்டா புகார் கொடுத்தது. நீ உன் இஷ்டத்துக்கு 2 பொண்டாட்டி 3 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு போவ, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா என்று ஓங்கி அவன் கன்னத்தில் அறை ஒன்று வைத்தார். நான் அவ்வாறு செய்வேன் என்பதை சற்றும் எதிர்பாராத அவன் அமைதியாக அவர்கள் சொன்ன இடத்தில் போய் ஓரமாக உட்கார்ந்தான். என் கணவன் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. அவன் கைது செய்யப்பட்டான். பிறகு அடுத்த நாள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவனை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைத்தனர். ஜெயிலில் அடைப்பட்டு இருந்த என் கணவன், எப்படி பவானி இப்படி ஒரு காரியத்தை செய்தாள், அவளுக்கு எங்கிருந்து தைரியம் வந்தது என்று குழம்பி தவித்தான். உண்மையில் நான் மட்டுமே இதை செய்துவிடவில்லை. என் முதலாளி மனிஷா அவர்களே, உன் கணவன் தவறு செய்து விட்டான், உனக்கு துரோகம் இழைத்து விட்டான், அவனுக்கு சரியான தண்டனை கிடைக்க வேண்டும் என்று என்னிடம் சொன்னார். உன் கணவன் 2வது திருமணம் செய்ததற்கான ஆதாரங்களை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று என்னிடம் சொல்லி வைத்திருந்தார். அதன்படி வீட்டில் இருந்தபோது அவர்கள் திருமணம் செய்து கொண்டது உள்ளிட்ட அனைத்து ஆதாரங்களையும் நான் எடுத்துக்கொண்டு போய் என் முதலாளி மனிஷாவிடம் கொடுத்தேன். அதன் அடிப்படையில் மனிஷா நாங்கள் ஊருக்கு கிளம்பி செல்வதற்கு முன்னால் என்னை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அங்கு என் கணவன் மீது புகார் அளிக்க செய்தார். அதன் பேரிலேயே கைது செய்யப்பட்டு என் கணவன் கம்பியை எண்ணிக்கொண்டிருக்கிறான். வழக்கு விசாரணைக்கு நான் பவானியை அழைத்து கொண்டு வருவேன் என்று காவல் நிலையத்தில் சொல்லி வைத்திருந்தார் மனிஷா. பெங்களூரு சென்ற நான் என் மகனை நல்ல வழி ஒன்றில் சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாட்களிலேயே மனிஷா அவர்களும் ஐடி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து விட்டார்கள். இருவரும் வேலைக்கு செல்லக்கூடிய நிலையில் வீட்டை நான் பத்திரமாக பார்த்து கொள்வது, அவர்களுக்கு சமைத்து கொடுப்பது என்று அனைத்து வேலைகளையும் செய்து அவர்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவளாக இருந்தேன். என்னை அவர்கள் வீட்டில் ஒருத்தியாக கவனித்துக் கொண்டார்கள். என் மகன் நல்ல முறையில் படித்துக் கொண்டிருந்தான். என் வாழ்க்கையில் நிம்மதி தேடி வந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு